வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்ஆவிட்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிட்டிவ்ஸ். iOS 17 ஐஃபோனுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய டாப் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ iOS 17 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் வெளியே வருது. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட பீட்டா வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஐகார்டும் கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த iOS 17 வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி இல்லாமல் இந்த iOS 17 ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்னொரு ஐஃபோன் பர்சனுக்கு தான் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஐஃபோன் டு ஐஃபோன் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஐஃபோன் டு ஐஃபோன் இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வாவாக இருக்குது. பிகாஸ் iOS 17 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபீச்சர்ஸும் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஃபீச்சர்ஸே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் பெட்டராக வந்து விட்டுருக்காங்க. iOS 17 ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நேம் ட்ராப். ஸோ என்னுடைய ஃபேவரட் கூட இது. நேம் ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டு ஆப்பிள், அதாவது ஐஃபோன் டு ஐஃபோன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா NFC டேக்ஸ் மூலமாக ஒர்க் ஆகும். ரெண்டு ஃபோனை நீங்கள் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வரது மூலமாக உங்களுடைய கான்டாக்ட் போஸ்டர் அவங்களுக்கும், அவங்களுடைய கான்டாக்ட் போஸ்டர் உங்களுக்கும் வந்து போகும். ஸோ இந்த கான்டாக்ட் போஸ்டர்லாம் நீங்களே வந்து உங்களுடைய ஃபோனில் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுடைய ஃபோனில் கான்டாக்ட்ஸ்க்கு போயிட்டு மை கார்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும், உங்களோட நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட லொக்கேஷன், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் அதுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஃபேவரட் பிக்கோ இல்லை உங்களுக்கு என்ன ஒரு ஃபேவரட்டான ஒரு போஸ்டராக நீங்கள் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஒரு ஃபேவரட் பிக் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபோனுக்கும் வந்து வித்தவுட் எனி ப்ராப்ளமோட போகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்புங்கிறது ஐஃபோன் டு ஐஃபோன் ஆர் ஆப்பிள் டு ஆப்பிள் ஃபைல் ஷேர் பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ப்ளூடூத் டு ப்ளூடூத் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வைஃபை சிக்னல், அதாவது ஒரு சென்ட் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டாகவும் ஆக்ட் ஆகி அதோட 5 GHz கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ரிசீவ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகும். இது எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கணும், ஏர்ட்ராப் நடக்கணும்னா நீங்கள் வந்து க்ளோஸராக இருக்கணும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஏர்ட்ராப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சு, ஏர்ட்ராப் வந்து முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளம்பி போனீங்கன்னா கூட, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து இல்லைன்னா கூட உங்களோட ஃபோனில் இருந்து அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்லேருந்து ஸ்விட்ச் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் டேட்டாஸ் மூலமாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். செல்லுலார் டேட்டாவில் சென்ட் பண்ணுற ஃபோன் வந்து அப்லோட் பண்ணும், ரிசீவ் பண்ணுற ஃபோன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை. ஸோ ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும் போது அதை வந்து ஹாரிசான்டல் பொசிஷனில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளேல கிளாக்ஸ் ஏதாவது வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து கேலண்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து வச்சுக்கலாம். டைமர்ஸ் வச்சுக்கலாம், அலார்ம்ஸ் ஏதாவது வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம், ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஸ்டாண்ட் பை. ஸோ இது வந்து ரொம்ப வந்து கிரேசியாக இருக்குது. பிகாஸ் வந்து லிட்டரலாக ஒரு ஹோம் பாட் இல்லை வந்து ஒரு கூகுள் ஹோம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஸ்டாண்ட் பை மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி உங்களுடைய கேலண்டர்ஸ் காட்டும், இல்லை டைம் காட்டும், இல்லை வந்து உங்களோட பிக்சர்ஸ் ஏதாவது வந்து காட்டும், ஃபேவரட் பிக்சர்ஸ், அந்த மாதிரி இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், தனியாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீச்சரை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஹாரிசான்டலாக வைக்கணும். ஸோ லிட்டரலி நீங்கள் வந்து அவங்களுடைய சார்ஜர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து மேக்ஸேஃப் சார்ஜர் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மேக்ஸேஃப் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை ஹாரிசான்டலில் வச்சா போதும். ஒயர்டு சார்ஜிங் கூடயும் இது வந்து ஒர்க் ஆகும். பட் உங்கள் ஃபோன் வந்து ஹாரிசான்டலாக இருக்கணும். ஸோ நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம். ஸோ ஃபேஸ் டைமில் வந்து நிறைய வந்து இம்ப்ரூவைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சனுக்கு ஃபேஸ் டைம் பண்ணுறீங்க, அவங்க வந்து அட்டன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மெசேஜ் வந்து அனுப்ப முடியும். ஸோ அவங்க எப்போ அவைலபிளாக இருக்காங்களோ அப்போ அந்த வீடியோ மெசேஜ் வந்து பார்த்துக்க முடியும். அது ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் டைம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டூடியோ லைட் அப்படிங்கிற ஒரு மோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஆக்கி உங்களை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி இதோட இந்த ஃபேஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது வந்து என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான எமோஜிஸ்லாம் வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட்ஸ்லாம் வந்து அங்கங்கே பறக்கிற மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இல்லை வந்து செலிப்ரேஷன் சிம்பிள் ஏதாவது ஒன்று வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறதுல இந்த எஃபெக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்ட் பார்ட்டி ஆப்பான வாட்ஸ்அப்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு ஹியூமன்லி டிசைனாக இன்னும் வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு மெசேஜிங் ஆப்பாக வந்து அது வந்து இருந்துகிட்ருக்கு. ஐஃபோன் டு ஐஃபோன் தான் மோஸ்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபீச்சர்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் செக்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ செக்இன் வந்து உங்களுடைய ஐஃபோனோட மெசேஜில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, நைட் டைமில் எங்கேயாவது ஒன்று போகிறீங்க, ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணாத என்விரான்மெண்ட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்சன்ஸ் கூட உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் கூடயோ நீங்கள் வந்து இந்த செக்இன் ஆப்ஷன் மூலமாக எந்த பிளேஸ்க்கு போகிறேங்கிறத மட்டும் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த செக்இன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போகிற வரைக்கும் அதில் வந்து லைவ் ட்ராக்கிங் உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி அந்த பிளேஸ்க்கு போய் நீங்கள் ரீச் ஆகிட்ட பிறகு அந்த செக்இன் ஆப்பில் உங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், அவங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சராக நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட். ஸோ வாய்ஸ் நோட் நீங்கள் வந்து மெசேஜில் சென்ட் பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் நோட்டில் என்ன மெசேஜ் வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கீங்களோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை டெக்ஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் எங்கேயாவது இருக்கீங்க, நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டை கேட்க முடியல பிகாஸ் சைலண்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களுடைய மெசேஜை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீபோர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் இருக்குது. கீபோர்டோட யூஐ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க வந்து நல்லா டீப்பாக நல்லா வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. கீபோர்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் இன்னும் வந்து கொஞ்சம் ஹியூமன்லியாக வந்து அது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிரியில் நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்கள் வந்து ஹே சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சிரி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணால் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்வர்சேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம், எத்தனை கான்வர்சேஷனாக இருந்தாலும். ஸோ அது வந்து உங்களை வந்து லிசன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம iOS 17 ஃபீச்சர்ஸோட சின்ன அப்கிரேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் டைமர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக வந்து செட் பண்ணிக்க முடியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமர் தான் இருக்கும், ஒன்று ஓட விட்டு அது முடிஞ்சிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் டைமர் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஸோ மல்டிபிள் டைமர்ஸ் வந்து நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக செட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ iOS 16லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து மிமோஜியில் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ iOS 17ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அதை வந்து ஸ்டிக்கராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ iOS 16ல் வந்து இந்த டேப் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஃபீச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா போதும், அதை வந்து டிடெக்ட் பண்ணி இதை வந்து ஆட் டு ஸ்டிக்கர்னு காட்டும். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து 3D அனிமேஷன்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரியல் டைம் ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங்கான எஃபெக்ட் இருக்கும், இல்லை வந்து க்ளோயிங்கான எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களோட ஃபோனை வந்து ஷேக் பண்ணுறது மூலமாக மேலேயும் கீழேயும் அந்த ஸ்டிக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கருக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஜிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு விஜிட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காண்டாக்டில் வந்து ஒரு விஜிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கும் அந்த விஜிட்லேயே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்கும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேயே இருந்தாலும் சரி, லைவ் மெசேஜ்லேயே இருந்தாலும் சரி, அதுக்கும் வந்து ஒரு தனி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஜெட்ஸில் வந்து பட்டனும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து லைவாக அதுக்கு வந்து அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அது கூட. அதே மாதிரி இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கு முடிச்சிட்ட பிறகு அங்கேயும் நீங்கள் டிக் கொடுத்து அந்த டாஸ்க்லாம் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து மேப்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறீங்க, மேப் விஜெட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு காட்டுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெதர் ஆப் விஜெட்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா லைவாகவே அதில் வந்து இந்த வேர்ட்ஸ் மூலமாக அந்த வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து
அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேட்சோட ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கணும்னா அதுக்கேற்ற விஜிட்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் அப்டேட்டோடு இருக்குது. ஸோ லைவ் இன்ட்ராக்ஷனோட விஜிட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். பிகாஸ் விஜிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கஸ்டமைசேஷன் இருக்காது. ஸோ இருக்கிற கஸ்டமைசேஷனை பெட்டராக பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி விஜிட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இம்ப்ரோவைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு விஜிட்ஸோட இம்ப்ரோவைசேஷன். அண்ட் ஃபைனலி பர்சனல் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சசபிலிட்டியில் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு தனி டேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஒரு செட் ஆஃப் 150 ஃப்ரேசஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 150 ஃப்ரேசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பர்சனல் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்லாக் ஆகும். நான் இப்போ தான் வந்து ஒரு 10-12 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 150 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். They visited Europe and the Middle East. In the spring and autumn, it can be very high, but beginning in the mid-1960s, moose and wolf number began to fluctuate. ஸோ ஒரு வழியாக நம்மளுடைய பர்சனல் வாய்ஸ்க்கான 150 ஃப்ரேசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏதோ அது வந்து பேச சொல்லுச்சு. ஸோ அது மூலமாக அது வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. அதே மாதிரி ட்ரெயின் ஆகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு நம்ம ஃபோனை லாக் ஆகி வச்சிருக்கும் போது தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆப்வியஸ்லி அதுக்கான பேட்டரி கன்சப்ஷன் எடுக்கும். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸரோட கன்சப்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிருக்கும் போது ஹேங் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் நைட் நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம்னா காலையில் வந்து ரெடி ஆகும். அந்த மாதிரி வந்து நான் படித்தேன் ஆர்டிகல்ஸில். ஸோ அது வந்து இப்போ நான் அதனால் டெமோ காட்ட முடியாது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பவர் பட்டனை ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் நம்ம வந்து என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே நம்மளோட வாய்ஸில் அதை வந்து ஸ்பீச் அவுட் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஆக்சசிபிலிட்டியில் இருக்குது. பெருசாக யாரும் பேசலை இந்த ஃபீச்சர் பற்றி ஆப்பிளோட அந்த iOS 17 அனௌன்ஸ்மெண்ட்டில். பட் ஆக்சசபிலிட்டியில் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து யூஸ் ஆகும். பட் நம்ம வந்து ஜஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணுறோம். மற்றபடி நம்மளுக்கு எதுவும் பெரிய யூசேஜ் இதில் வந்து இருக்காது. ஸோ யா, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பர்சனல் அண்ட் அஃபிஷியலோடது. அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.